Hi friends, welcome back to my channel. Welcome in வீடு. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கிராக்கர் யூனிட் வந்து செட் பண்ற ஐடியால வந்து எனக்கு ஓபன் ஷெல்ஃப்ல என்னோட கிளாஸ்வேர்ஸ் அண்ட் செராமிக்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன், என்ன மாதிரியான ஆர்கனைசர்ஸ்லாம் யூஸ் பண்றேன் ஓபன் ஷெல்ஃப்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு அப்படிங்கற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஷெல்ஃப்ல ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா வந்து உங்க வீட்ல கிராக்கர் யூனிட்டுக்கு தனியா கேபினெட் இருக்கு, க்ளோஸ்ட் கேபினெட் மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து இந்த இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ண இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓபன் ஷெல்ஃப் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஓபன் ஷெல்ஃப் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி நீட்டா டஸ்ட் எல்லாம் படியாம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்வேர்ஸ் அண்ட் செராமிக்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஓப்பன் ஷெல்ஃப் வந்து இப்படி தான் இருந்தது. இந்த ஷெல்ஃப் வந்து எங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் தான். என்னோட ஹோம் டூர் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஓப்பன் ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லிவிங் ரூம் என்ட்ரன்ஸ், என்னோட வீட்டு என்ட்ரன்ஸ் கதவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஷெல்ஃப் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்கரேட்டிவ் பீஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஓப்பன் ஷெல்ஃபை வந்து கிராக்கர் யூனிட் மாதிரி கிளாஸ்வேர்ஸ் அண்ட் செராமிக்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து கீழே வந்து ஒரு ஷெல்ஃப் லைனர் போடுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் கவரை வந்து நான் இந்த ஷெல்ஃபோட அளவுக்கு வந்து கட் பண்ணி ஆல்ரெடி நான் என்னோட ஹோம் டூர் வீடியோ அப்பயே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், அப்பயே நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் டஸ்ட்லாம் தொடச்சிட்டு அதே ஷெல்ஃப் லைனரை திருப்பி பண்ணிட்டா வந்து போட்டு விட்டுறேன். போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் 5 டிவைடர் இருக்க மாதிரியான ஷெல்ஃப் இது. ஸோ 5 லேயர் இருக்குது இந்த ஷெல்ஃபில். அதில் வந்து எனக்கு ஒரு 4 லேயரில் வந்து நான் இந்த ஷெல்ஃப் லைனர் வந்து போட்டுக்கிட்டேன். கீழே இருக்க லேயர் வந்து நாங்கள் சுத்தமாகவே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஷெல்ஃபில் லைனர் போட்டிருக்க 4 லேயர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 3 லேயரில் மட்டும் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயர் வந்து எம்டியாக விட்டுருவேன். ஏன்னா வெளியில் போயிட்டு டக்குன்னு நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே வந்து லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் தான். ஸோ ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வரதை வந்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 3 லேயர்லையும் என்ன மாதிரியான ஆர்கனைசர்ஸ் நான் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அந்த 3 லேயர்லையும் எடுத்து வச்சுறேன். ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்ட், அதுக்கப்புறமா ஒரு ஹேண்டில் இருக்க மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து செகண்ட் லேயரில் ஒரு 2 ஹேண்டில் நம்ம புல் அவுட் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்க மாதிரி ஒரு 2 ரெட் கலர் பேஸ்கெட், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபிள் ட்ராக்கு, ஒரு ப்ளூ கலர் ஃபோல்டபிள் ட்ராக் இருக்குது பாருங்கள், அது வந்து நான் வச்சுருக்கேன். அது வந்து டிவைட் பண்ணி நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ரொம்ப வெயிட்லாம் தாங்காது. இந்த மாதிரி கிராக்கர் யூனிட்லாம் அரேஞ்ச் பண்ணுறப்ப சின்ன சின்ன பவுல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து வச்சுருக்கேன் 2வது லேயரில். அதுக்கப்புறம் 3rd லேயர் ஆஃப் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே ஒன்று வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் ட்ரே. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேஸ்கெட், ப்ளூ கலர் பேஸ்கெட், ஹோம் சென்டரில் வாங்கினது. அதுக்கப்புறமா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் பாக்ஸ். ஸோ அது வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணுற பிளான். ஸோ சிம்பிளாக இதுக்குள்ளே என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய கிளாஸ்வேர்ஸ் அண்ட் செராமிக் நான் என்னெல்லாம் வந்து கிராக்கரி யூனிட்டுக்காக வச்சுருக்கணும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுறப்ப எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க திங்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நான் தனியாக எடுத்து வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுட்டேன். ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ எடுத்து இந்த 3 ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்ன கிளாஸ்வேர்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர் வியூ வந்து பார்த்துக்கோங்க. கிளாஸ்வேர்ஸ் அண்ட் செராமிக் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். எப்படி ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத ஒவ்வொரு லேயராக அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு ஆர்கனைசராக நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன் வாங்க. இப்போது மேலேருந்து ஒவ்வொரு லேயராக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிப்போம். மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஷெல்ஃபில் வந்து எனக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ நிறைய நம்ம திங்ஸ் வந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும், நல்லாவே வெயிட்டு தாங்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இப்போக்கி ஒரு 5 பிளேட்ஸ் மட்டும் தான் இருந்தது. கிளாஸ் பிளேட் அண்ட் ஓப்பல்வேர் பிராண்டோட 2 சைட் பிளேட், 2 டின்னர் பிளேட் இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பிளேட் வந்து நம்ம இதில் வைக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வாங்கி இதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் உள்ள மாதிரி ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சுருக்கலாம். அந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே டி நகர் சரவணாவில் வாங்கினேன். பட் ஆனால் அந்த மாதிரி ஹேண்டில் உள்ள பேஸ்கெட் வந்து நம்மளுக்கு டிமார்ட்டில் 79 ருபீஸ்க்கே கிடைக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க. சரவணா ஸ்டோர்ஸில் வந்து 100 ருபீஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால சொன்னேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பவுல்ஸ், கிளாஸ் பவுல் வித் லிட்டோட இருக்கிற மாதிரி டக்குன்னு ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இது வந்து உள்ளே வச்சுருக்கேன். அதை வந்து ஃபைல் மெத்தடில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இடையில 2த்துக்கும் ஸ்பேஸ் நடுவில் இருக்குது. ஸோ அது வந்து கடைசியாக பார்த்துக்கலாம் வேறு என்ன வைக்கிறது அப்படின்றத.
அதுக்கு அடுத்ததாக செகண்ட் லேயர் ஆஃப் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டபிள் ஸ்டாண்ட் வச்சுருந்தால அந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே நம்ம வெர்டிகலாக ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதில் மேலே இருக்கக்கூடிய லேயரில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்தால் ஐஸ்கிரீம் பவுல் வந்து ஒரு 6 பவுல் இருந்தது. ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து மேலே அரேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், அதில் வேறு என்ன வைக்கிறது அப்படின்றத கடைசியாக பார்க்கலாம். இப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருந்த அந்த கிளாஸ் பவுல்ஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒரு 3 லிட்டர் பவுல் வரைக்கும் இருந்தது, மிக்சிங் பவுல். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 செராமிக் சர்விங் பவுல் மாதிரி 2 இருந்தது லிட்டோட. ஸோ அது வந்து வைக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருந்தது. எடுத்து யூஸ் பண்ணுறப்ப டக்குனு ஏதாவது ஒன்று கீழே விழுகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த 2 இதுக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் இருந்ததில்ல. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கிளாஸ் பவுல் வந்து இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த 2 செராமிக் பவுல் வித் லிட்டோட இருக்குல்ல சர்விங் பவுல், ஸோ அதை மட்டும் நீட்டாக வச்சிடறேன். ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறப்ப எதுவுமே வந்து டேமேஜும் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 ரெட் கலர் பேஸ்கெட் இருக்குல்ல. ஸோ அந்த பேஸ்கெட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேஷன் ஜார் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஹேண்டில் உள்ள மாதிரியான ஜார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஜாரு, பிளைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஜார், மொத்தம் 4 ஜார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் பேஸ்கெட்டுக்குள்ளே வந்து நான் வச்சுட்டேன். அதுக்கு அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய டம்ளர்ஸ் 350 ml ஒவ்வொன்றும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் டம்ளர்ஸ் வந்து ஒரு 4 டம்ளர்ஸ் ட்ரியோ பிராண்டில் ஒரே மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 டம்ளர் நம்ம வைக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபலோடாலாம் நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கிளாஸ் டம்ளர் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ இதில் 2 இருந்தது, ஒன்று உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போக்கு ஒன்று மட்டும் நான் வச்சுறேன். இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அடுத்து வேறு ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் ஷெல்ஃப் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்படி தான் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் இப்போ நம்ம அப்படியே கீழே 3rd லேயருக்கு வந்து எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த லேயரில் நான் வச்சிருக்க ட்ரே வந்து டீ காஃபி பரிமாறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் ஒரு டீ பாட் அண்ட் தென் வந்து செராமிக்கில் காஃபி மக் வந்து 3 இது ஒரே மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிடறேன். கெஸ்ட் வர டைமில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹோம் சென்டர் பேஸ்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஒரு கண்டெய்னர் வந்து லிட் உள்ள மாதிரி வச்சு அதில் வந்து சுகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் வந்து அந்த இடத்துல வச்சுருப்பேன். ஸோ இது டைனிங் டேபிள் மேலே இருக்க செட்டப் தான். இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இதுவுமே இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ தான் நான் வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்ததுனால நான் இதை வந்து ஃபில் பண்ணலை. இதுக்கப்புறமா தேவைப்படுற டைமில் நான் இதை ஃபில் பண்ணி எடுத்து கொண்டு போய் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு போகிறேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் பாக்ஸோட லிட்டு. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் அது வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதுக்குள்ளே 2 கிளாஸ் டம்ளர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ டெய்லி பர்பஸ்க்கு வாட்டர்லாம் குடிக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருக்கட்டும்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா என்னென்ன கிளாஸ் டம்ளர்ஸ், செராமிக் ஒரு மக் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் எந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கிற இடத்துல செட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு 4 குட்டி குட்டியாக இருக்க மாதிரி கிளாஸ் பவுல்ஸ் இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபோல்டபிள் ரேக்குக்கு மேலே ஐஸ்கிரீம் பவுல்லாம் வந்து கவுத்து வச்சிருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அந்த இடத்துல வந்து கவுத்து வச்சுட்டு போகிறேன். கவுத்து வைக்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நேராக இருக்கிற மாதிரி திருப்பி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருந்த 2 சர்விங் பாட் இருந்தது இல்லை செராமிக்கில், அதுக்கு 2க்கும் நடுவில் வந்து இருக்கிற மாதிரி ஓப்பல்வேல் பிராண்டோட 2 பவுல் இருந்தது. ஸோ அதை வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் டம்ளர் எக்ஸ்ட்ரா இருந்தது. இந்த இடத்துல இந்த பேஸ்கெட்டில் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதில் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து தேவையான இடத்துல வச்சுட்டேன். இதுக்கப்புறமா ஒரே ஒரு செராமிக் மக் மட்டும், காஃபி மக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது. இது கூடவே வந்து செட்டாக இன்னொரு காஃபி மக் இதே சேம் கலரில் நான் வாங்கணும் அப்படின்ற பிளானில் இருக்கேன். ஸோ அது வரைக்கும் இதை வந்து ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கிராக்கர் யூனிட் மாதிரி நம்ம செட் பண்ணுறதுனால வந்து இன்னும் செராமிக் ஸ்பூன்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. அது வரைக்கும் இப்போக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் அண்ட் தென் வந்து ஒரு உடன் ஸ்பூன் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் வந்து நம்ம சுகர் போட்டு வைக்க போகிறோம், தேவைப்படுற டைமில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஆர்கனைசராக வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா முன்னாடி கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 ஃப்ளவர்ஸ் குட்டி ஃப்ளவர் வாஷ் வந்து வச்சுறேன். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து என்னோட கிராக்கரி யூனிட்டை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர்வியூ வந்து பாருங்கள்.
இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து இப்போ நான் ஓப்பன் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டஸ்ட் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நான் இந்த ஷெல்ஃப்க்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் போட போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு கார்னர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஹூக்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த 2 ஹூக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான வெயிட் தாங்குற மாதிரிலாம் இல்லை, சும்மா நார்மல் வெயிட் தாங்குற ஹூக்ஸ் தான். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கர்டைன் வெயிட் தாங்குற அளவுக்கு இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் வச்சு அது 2 சைடும் வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அது 1 டே ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து வெயிட்டு தாங்குது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்க்ரீன் மாட்டிட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன் கர்டைன் போடுறதுக்கு. ஸோ ஸ்ப்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த ஹூக்கில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்க்ரீன் மாட்டிட்டோம். வாங்க. அவ்வளோதான், ஃபைனலி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃபில் கிளாஸ்லெஸ் அண்ட் செராமிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஷெல்ஃப்க்கு ஸ்க்ரீனு போட்டாச்சு. ஸ்க்ரீன் போட்டிருக்கனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டஸ்ட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 months ஒன்ஸ் மட்டும் நம்ம இந்த ஷெல்ஃபில் இருக்க பொருட்களை எடுத்து க்ளீன் பண்ணாவே வாஷ் பண்ணாவே போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறப்ப அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.